அனைவருக்கும் வணக்கம். இன்று பாலா சாரோட வணங்கான படத்தோட இசை வெளியீடு, அதோட அவருடைய 25வது வருஷ திரைப்பயணம். ஒரு சேது படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷங்கிறது ஒரு இயக்குனருங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. 20 வருஷமாக ஒருத்தர் திரையுலகில் தன் ஆளுமையோடு இருக்காங்கிறது அதை விட மிகப்பெரிய சாதனை. பாலா சார் எல்லா இயக்குனருக்கும் சரி, உதவி இயக்குனருக்கும் சரி, ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவருடைய முதல் வெற்றி சாதாரணமாக அமைஞ்சிடல. சேது படம் ரிலீஸ் ஆகிறதே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. போராட்டத்தான் படத்தை ரிலீஸ் பண்ணார், போராட்டத்தான் ஒரு படத்தை வெற்றியடை வச்சார். அந்த வெற்றி இன்று வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த 25 வருஷமில் இன்னும் 50 வருஷம் தாண்டி அவர் திரையுலகில் சாதனை புரியணும்னு எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு, அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வணங்கான். மாநாடு படம் சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது. மக்கள் எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு மாநாடாக அமைஞ்சுது. மக்களோட மாநாடாக இருந்துச்சு, மலேசியாவின் மாநாடாக இருந்துச்சு, மாவட்டத்தோட மாநாடாக இருந்துச்சு, என்னை மனிதனாக்கிய மாநாடாக இருந்துச்சு, மஞ்சள் பூசி வரவேற்ற மாநாடாக இருந்துச்சு, மழை தூவும் மாநாடாக இருந்துச்சு, மாங்கனி கொடுத்த மாநாடாக இருந்துச்சு. இப்படி பலருக்கும் பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தில் இருந்த அந்த மாநாடு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய வெற்றி படைப்பு இந்த வணங்கான். அது மட்டும் இல்லை, அருண் விஜய் சார் அவரும் இவ்வளோ நாளாக பல போராட்டங்களில் இருந்தார். கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் இந்த வணங்கான் படம் பேசப்படும். அப்புறம் பாலா சார் 25 வருடங்களாவது இந்திய சினிமாவில். உண்மையிலேயே இந்த 25க்கு பிறகு 50வது வருடம் கொண்டாடும்போது உலகமே இங்கிலீஷ் படத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரன் முதற்கொண்டு பாராட்டும் அளவிற்கு 50வது வருடம் பாலா சார் கொண்டாடுவாங்க. தட்டு. நன்றி நன்றி நன்றி. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார். ஏன்னா புஷ்பா 2 1000 கோடியை தாண்டிருச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட குழந்தை அவங்க இன்னைக்கு உயிரோடு இருந்தும் இறந்து தான் இருக்குது. அந்த குழந்தை மூளை சாவு அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். அந்த அல்லு அர்ஜுன் அவர் கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணாவை, அவர் பேர் என்னப்பா, புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா? இல்லை. ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பணம் ரெண்டாவதுங்க. அந்த குழந்தை இறந்து போன அந்த அம்மா திரும்ப கிடப்பாங்களா? அந்த அந்த குடும்பத்தோட வம்சமே போயிடுச்சு. அதனால் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க நடிகரே இல்லை. புரியுதுங்களா? இந்த நேரத்தில் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனே அந்த தெலுங்கு நடிகர் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்கள் இழப்பீடு கொடுக்குற 2வது பட்சம் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையோட நலனை விசாரிங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. புரியுதுங்களா? லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து 400 ரூபா கொடுத்து பார்க்கறதால தான் இன்னைக்கு நீங்கள் அந்த காரில் போகிற, இந்த காரில் போகிற, தனியாக ஒரு ஃப்ளைட்டில் போகிற, கோவாக்கு கல்யாணத்துக்கு போகிற, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி, அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய நடிகர்கள் எல்லோரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா 2 படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நல்லா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க. அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு நாடுறவங்க. அதனால் தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ, அவர் பேர் என்னப்பா, அல்லு அர்ஜுன், பாருங்க டக்குன்னு கூட வரமாட்டாங்க, அவ்வளவு இதுவாக இருக்குது. அந்த அல்லு அர்ஜுன் சார், தயவு செஞ்சு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. இப்போவும் சொல்கிறேன், ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்லை. 1000 கோடி இல்லைங்க, 2000 கோடி கூட அது வசூல் சாதனை. தட்டு.
வசூல் சாதனை படையிட்டோம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடை கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. என்ன சார், நீங்கள் பிக் பாஸை பற்றி கேட்காதீங்க சார். இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவாக இருக்குது. புரியுதுங்களா? தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது. ஆனால் பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நேற்று அந்த பையன் பேர் என்ன, ராணவா, அவன் கையை உடச்சி வச்சிருக்காங்க. அவனுக்கு கை உடஞ்சிது, வேற எதனா உடஞ்சிது, அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசுனால. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு, இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்காத விஷயங்களாம். நன்றி சார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போறீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்கிறேன், தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யுங்க. அடுத்து பிக் பாஸ் 9 வரவே கூடாது. புரியுதுங்களா? நன்றி. என்னவா போனாதாங்க தெரியுது, அது ஜெயிலா என்னதுன்ற போனாதானே தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பல விஷயங்கள் நடக்குது. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 7 இருந்தேன். அப்போ அங்கே நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன். ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல. அப்படி ஒரு அசிங்கமான செயலாம் நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு தமிழக அரசே பிக் பாஸ் சீசன் 8 தடை செய்யுங்க. புரியுதுங்களா? அப்போ தான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் 8 தடை செய்யுங்க. நான் வணங்கானுக்கு போயிட்டு வரேன், வணங்கி போயிட்டு வரேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்பயணத்தில் கடந்து வந்திருக்க பாலா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டு வந்தவ நாங்கள். இன்றைக்கி உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் வணங்கானோட ஆடியோ லான்ச்சும் இன்றைக்கி இருக்குது. திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ எப்போவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. தமிழ் சினிமாவில் 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள், இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர், அவருடைய 20 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும், அவர் இயக்கிய பனங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கே கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்துக்கு ஒரு நல்ல கதையை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில். ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி என் கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் இருந்தேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சி கலந்துக்கிறேன். தேங்க்யூ. இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர்.
having word touch sense of cinema. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி, மதம், இனம், நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர காட்சிகள் எல்லாம் எப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள், ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக், ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஏதோ ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவரை அடைக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.